ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ். ஸோ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சப்ஜெக்ட்ல போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்னா என்ன, ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன, பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு பாலிசி அப்படின்ற விஷயம் எப்படி ஸ்ட்ராட்டஜியை அஃபெக்ட் பண்றது. ஸோ இப்போ நம்ம பார்த்துருப்போம், இந்த டாடா குரூப்ஸ் 1500 crores கோவிட் சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு வந்து டொனேட் பண்ணாங்க. இந்தியாவுக்கு இருக்கிற மக்களுக்காக 1500 crores கொடுத்தாங்க. ஸோ இங்க டாட்டாவோட பாலிசி என்ன? The Tata Group is committed to conducting its business in a socially responsible. அப்போ உங்க பாலிசியில சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னிக்கணும், அதான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது. எத்திக்கல் அண்ட் சஸ்டைனபிள் மேனர். ஸோ இதுதான் அவங்களோட பாலிசி. இப்போ புரியுதுங்களா அந்த பாலிசின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு? அப்போ பாலிசி இஸ் ஏ broad guideline for decision making that links the formulation of strategy with its implementation. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணும்போது அதோட பாலிசி என்ன அப்படின்றத முதல்ல ஃப்ரேம் பண்ணும். அந்த பாலிசியை பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் ஆகும், ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் ஆகணும். அப்போ ஃப்ரேம் பண்ணக்கூடிய அத்தனை பாலிசிலையும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும், எத்திக்கலா இருக்கணும். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனில இந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் பேசுவார், இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுவார். அந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லுவாரு, இந்தியாவிலே இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல மோஸ்ட் எத்திக்கல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ண கம்பெனின்னா டாடா மோஸ்ட் எத்திக்கல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் எத்திக்ஸ்ன்றது அவங்களோட பாலிசியாவே இருக்கு. அப்போ பாலிசியை பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் ஆகுது. வேல்யூ வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ரத்தன் டாட்டா அவரோட டாடா குரூப்ஸ் என்ன கம்பெனிலாம் இருக்கோ, டாடா குரூப்ஸ்ல என்னெல்லாம் கம்பெனிஸ் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா, இன்டெகிரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, எக்ஸலன்ஸ், பயனியரிங், யூனிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட். இது வந்து அவங்களோட டாடா குரூப்க்கு எல்லாத்துக்குமே பொதுவா பொருந்தும். இதுதான் அவங்களோட வேல்யூஸ்ன்னு சொல்றாரு. அப்போ வேல்யூஸ் அப்படின்றது என்னன்னா, வேல்யூஸ் ஆர் த பிரின்சிபல் அண்ட் பிலீஃப்ஸ் தட் கைட் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன்டர்னல் கான்டாக்ட். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல நிறைய நல்ல காலேஜஸ் இருக்கு. ஆல் இண்டியா லெவல்ல என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல பாத்தீங்க அப்படின்னா டாப் 10க்குள்ள வந்த காலேஜஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு காலேஜோட பிரின்சிபல்ஸ் அண்ட் பிலீஃப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்ஜிபி காலேஜோட பிரின்சிபல்ஸ் அண்ட் பிலீஃப் அப்படின்றது எந்த இடத்துல ஒருத்தன் கண்ட்ரோலா பிளஸ் சுய ஒழுக்கத்தோட இருக்கானோ, யார் ஒருத்தர் சுய ஒழுக்கத்தோட இருக்காங்களோ, பெரியவங்களை மதிக்க தெரியுதோ அவன் வளர்ந்துருவான் அப்படின்றது அவங்களோட பிலீவ்ஸ், அவங்களோட பிரின்சிபல். ஸோ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படித்தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த காலேஜ் என்ன பண்ணுவாங்க, பார்த்து பார்த்து டிசைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும். அப்போ வேல்யூஸ்னா என்ன அப்படின்னா, பிரின்சிபல்ஸ் அண்ட் பிலீஃப் that guide an organization's internal contact and its relationship with an external world.
வெளியில இருக்கக்கூடிய உலகத்து கூட எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ண போறாங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்றதுதான் வேல்யூஸ். ஆர்கனைசேஷனோட கல்ச்சரையும் ஆர்கனைசேஷனோட ஆப்ரேஷன்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இந்த வேல்யூஸ். அப்போ டாடா குரூப்போட வேல்யூஸ் அவங்க எப்படி அதை ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளா இங்க நம்ம பார்த்துருக்கோம். இவரோட நேம் தெரியாத காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க முடியாது. வார்டன் பஃபட். ஸோ இந்த வார்டன் பஃபட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 கண்ட்ரீஸை பத்தி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுப்போம். லாஸ்ட் 20 இயர்ஸா யூஎஸ்ல லோனுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. லோன் வாங்குறோம்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது யூஎஸ்ல லாஸ்ட் 20 இயர்ஸா. இப்போ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா அங்க 5+ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்க. இவ்வளவு வருஷமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஜப்பான்லயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பேங்க்ல லோன் வாங்கும்போது ஜப்பான்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ அங்க என்ன பண்ணிருக்காங்க, லாஸ்ட் ஒரு 3 months முன்னாடி 1 இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ லேட்டஸ்டா ஒரு 1 week முன்னாடி அந்த 1 இருந்ததை 2.5 கிட்ட எடுத்துட்டு வந்துட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸா இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்தது இல்லையா, அப்ப என்ன பண்ணாங்க, ஜப்பான்ல எல்லாம் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடன் வாங்கி அதை யூஎஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்றது. ஸோ ஜப்பான்ல யூஸ் பண்ணக்கூடிய டாலர்ஸ் வந்து என் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூஎஸ் டாலருக்கு ஈக்குவலான என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஏன் இந்த இடத்துல இதை சொல்ல வரோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லக்கூடிய மிகப்பெரிய லீடர் வந்து வாரன் பஃபெட். வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள்ல ஒருத்தர், இன்வெஸ்டர்ஸ்ல ஒருத்தர். ஒரு லீடர் அப்படின்றவர் எப்படி இருக்கணும்னா விஷனரி அப்படின்றதுக்காக அவரை பத்தி பேசணும். எதிர்காலம் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத முன்னாடியே ஒரு லீடர் அப்படின்னா அந்த லீடரால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவர் என்ன நினைக்கிறாரோ நினைக்கிற விஷயத்த அழகா சொல்ல தெரியணும். இந்த விஷயத்த பர்ஃபார்ம் பண்ணா இது ரிசல்ட்டா வரும். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரோ நினைக்கிற விஷயத்த அழகா கம்யூனிகேட் பண்ண தெரியணும். கமிட்மெண்ட். ஒரு நல்ல லீடர் அப்படின்றவங்க ஒரு பிசினஸ் மாடலை அழகா ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட லிங்க் பண்ணி ப்ராப்பரா அதை கம்ப்ளீட் பண்ற மாதிரி சக்சஸ்க்கு எடுத்துட்டு போற மாதிரியானவரா இருக்கணும். ஸோ சபார்டினேட்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அத்தாரிட்டிஸும் கொடுத்து டிசிஷன் மேக்கிங் அப்படின்றத எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி டிசிஷன்ஸ் எடுக்க வைக்கணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இம்போஸ் பண்ணாம புரிய வைக்கணும். கான்சியஸ் அமாங் டீம் மெம்பர்ஸ் ரேதர் தென் இம்போசிங் தேர் அத்தாரிட்டி. மிரட்டி இந்த வேலையை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இந்த வேலையை இப்படி செஞ்சா ரொம்ப சிம்பிளா முடியும், இதை கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத புரிய வைக்கிறது இந்த ஒரு நல்ல லீடரோட டியூட்டி. ஒரு நல்ல லீடர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வாரன் பஃபெட். இந்த யூஎஸ் ஜப்பான்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே தான் எல்லா கண்ட்ரிஸ் இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஜப்பான்ல இது வரைக்கும் எந்த லோனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், எப்படி அவங்க வளர்றாங்க. யூஎஸ் ஏன் வளர்ந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஒரு பிசினஸ் பண்ணணும்னா லோன் வாங்கலாம், அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, வாங்கின அமௌண்ட்டை மட்டும் ரீபே பண்ணா போதும். எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குங்க. ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் அப்படின்னா என்ன, இது வந்து நமக்கு ஒரு 5 மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் அப்படின்ற கான்செப்டுக்கு ஒரு உதாரணமா இந்த இடத்துல இந்த பேஜ் நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம புக்ல இருக்க கண்டென்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வரும். ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் அப்படின்றது டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மோட்டார் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய ஒரு ஆர்கனைசேஷனே அவங்க.
லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நிறைய பொல்யூஷன் வருது. அப்ப அந்த பொல்யூஷனை அவாய்ட் பண்றதுக்காக எல்லார் வீட்லயும் கார் வந்துருச்சு. இப்ப இந்த பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி கார் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த இண்டஸ்ட்ரி அவங்களோட ஆர்கனைசேஷன்ல ஒரு சேஞ்சை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஆகுது. இதுதான் ஆர்கனைசேஷனல் சேஞ்ச். இவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் அப்படின்றது எப்படின்னா என்னன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பத்தி அதுக்குன்னு தனியா ஒரு டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி அதை பத்தின ரிசர்ச்சஸ் கொண்டு வர்றது, அதை பத்தின மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு பத்தின ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்றது. அப்போ முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது, அந்த ஸ்ட்ராட்டஜியில இருந்து வேற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு சேஞ்ச் ஆகிறாங்க. இதுக்கு பேரு ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட். கல்ச்சுரல் சேஞ்சஸ். இப்போ புதுசா நிறைய இன்னோவேஷன்ஸ் வருது, அந்த இன்னோவேஷன்ல இவங்க சஸ்டெயின் ஆகணும். புதுசா ஈவின்னு ஒரு கல்ச்சர் வருது, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கல்ச்சர் வருது. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கல்ச்சர்ல இவங்க சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நியூ ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், கிரீன் டெக்னாலஜிக்கு மாறணும். அப்போ இதுக்கு பேர் என்னது, முன்னாடி கம்பெனில இருந்த கல்ச்சர் இப்ப சேஞ்ச் ஆகும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். இப்ப ஈவி உள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கம்பெனியோட டிசைனையே மாற்ற வேண்டியிருக்கும் இல்லையா. முன்ன இருந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வேறையா இருக்கும், அதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு பெரிய ஃபேக்டரியில ஆட்டோமேஷன் பண்ணியிருப்பாங்க. இப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்கும், புதுசா ஒரு டெக்னாலஜிக்குள்ள போறாங்க அப்படின்ற போது இதுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி ஆகணும், மறுபடியும் ஸ்ட்ரக்சர்ஸ்ல சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும், ப்ராசஸ்ல சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும். ஸோ இதோட ஃபைனல் ரிசல்ட்ஸா டாடா நெக்ஸான் இவி அப்படின்ற வெஹிக்கிளை இப்போ அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு பேர் என்னது, ஆர்கனைசேஷனல் சேஞ்ச். ஆர்கனைசேஷனல் சேஞ்ச்னா என்னது, ஒரு ஆர்கனைசேஷன் லேட்டஸ்டா வரக்கூடிய டெக்னாலஜிக்காக, லேட்டஸ்டா வரக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்காக அவங்களோட ப்ராடக்ட்ல அவங்களோட சர்வீஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது அவங்களோட ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகுது. இதுக்கு பேரு ஆர்கனைசேஷனல் சேஞ்ச். அப்போ ஆர்கனைசேஷனல் சேஞ்ச்னா என்ன, ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இஸ் a process of guiding an organization through changes in structure, process and strategy. இதுதான் என்ன பண்ணியிருந்தாங்க, டாடா பஞ்ச் ஈவில punch.ev இதை டிசைன் பண்ணியிருந்தாங்களா, எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோமா. சேஞ்சஸ் கேன் இன்க்ளூட் introducing new technology, updating business process, restructuring or shifting strategic focus. ஸோ இதுல என்ன ரீசனுக்காக வேணும்னாலும் ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் வரலாம். புது டெக்னாலஜி வந்துருச்சுங்கிறதுக்காக, புது பிசினஸ் ப்ராசஸ் கொண்டு வராங்க, ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ண அதே ப்ராடக்டை வேற ஒரு ப்ராசஸ்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க, ரீஸ்ட்ரக்சரிங் ஆர் ஷிஃப்டிங் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ். இந்த ரீசனுக்காக ஆர்கனைசேஷனல் சேஞ்சுன்றது வரலாம். ஸோ ஒரு எஃபெக்டிவ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, இன்வால்வ்ஸ் ப்ரிப்பேரிங் எம்ப்ளாயீஸ் ஃபார் சேஞ்ச், மேனேஜிங் த டிரான்சிஷன் அண்ட் என்ஷூரிங் தட் த சேஞ்சஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் ஸ்மூத்லி. ஆல்ரெடி அந்த இடத்துல நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வேற ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆயிருப்பாங்க, அவங்கள எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம அழகா புதுசா ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு, புதுசா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு அவங்கள அழகா செட் பண்ற மாதிரி இருக்கணும். இது வந்து ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பாப்புலர் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் மெத்தட்ஸ், இங்க வந்து ஒரு 4 பேரோட ஐடியாஸ் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் இங்க சொல்லுவாங்க. இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன்ஸ் எதுவுமே நமக்கு இல்லை, புக்ல வந்து இதை பத்தின எந்த எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது, ஜஸ்ட் இந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்ப எக்ஸாம்ல இதை கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, கோட்லர்ஸ் 8 ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா
அந்த 8 ஹெட்டிங் மட்டும் அதுல என்ன இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க வேண்டியதான். அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் நமக்கு இல்லை. அதே மாதிரி மெக்கன்சிஸ் 7S ஃப்ரேம் ஒர்க். ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணணும், புதுசா ஒரு பிசினஸ் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும், அதுக்கு உண்டான சிஸ்டம்ஸ், ஷேர்ட் வேல்யூஸ், ஸ்டைல், ஸ்டாஃப் அண்ட் ஸ்கில்ஸ், இப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ADKAR மாடல். இங்க இதை பத்தின எந்த எக்ஸ்பிளனேஷன்ஸும் இல்லை நமக்கு. அதனால அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த ஏனா என்ன, டினா என்ன, KARக்கு மீனிங் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பேஜ்ல இருக்கக்கூடியதை தெரிஞ்சது மட்டும் வச்சுக்கோங்க. பெரிய எக்ஸ்பிளனேஷன் இதுல கேட்க முடியாது, நம்ம புக்ல இல்லை. ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் நம்ம ப்ரீவியஸா பார்த்தது வந்து ஆர்கனைசேஷனல் சேஞ்ச். ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல சேஞ்ச் ஆக வேண்டியதோட கட்டாயம் என்ன, அதை எப்படி பண்ணணும்ன்றத பார்க்கணும். ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் அப்படின்றது ஒர்க் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட் பத்தி சொல்லக்கூடிய, ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ், வேல்யூஸ் பத்தி முன்னாடி பேசியிருந்தோம். லீடர்ஷிப் எப்படி இருக்கணும்னு பேசியிருந்தோம். அங்க இருக்கக்கூடிய பீப்புள் யார் இருக்கணும், என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் அங்க அதுக்காக யூஸ் பண்ண போறோம். இதுதான் ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய. உதாரணமா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தனியா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நான் லீவ் போடணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் அங்க போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எவ்ரி மந்த் வெளியில என்ன பண்ணுவாங்க, சென்னையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போய் சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆவாங்க. அதுல ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய ஒரு செவத்துல பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கலாம், அங்க ஏதாவது டயக்ராம்ஸ் வரைஞ்சு அதை அழகாக்குறதா இருக்கலாம், ரொம்ப குப்பையான ஒரு பகுதியை சுத்தம் பண்றதா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவங்க இன்வால்வ் ஆவாங்க. அவங்கள ஒவ்வொரு நாளும் மானிட்டர் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு கொடுத்த டாஸ்க்கை எவ்வளவு முடிச்சிருக்காங்கன்னு டெய்லி அதுக்கு ஒரு டீம் லீடர் போட்டு மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த டீம் லீடர் கொடுக்கக்கூடிய 30 நாளோட ரிப்போர்ட் ஃபைனல் ரிப்போர்ட்டா வரும். இது என்ன சொல்லுவோம், ஆர்கனைசேஷனோட கல்ச்சர்னு சொல்லுவோம். லீடர்ஷிப் எப்படி இருக்கணும், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், எப்படி மோட்டிவேட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே டிசைன் பண்றது தான் ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி சக்சஸ் நோக்கி போறதுல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. மேனேஜிங் கல்ச்சர் அப்படின்றது ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ராட்டஜிக் கோல் கூட மேட்ச் ஆகணும். அது ரெண்டும் ஒன்னா மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துட்டு போக வேண்டியது கட்டாயம். ஸ்ட்ராங் கல்ச்சர், ஒரு ஆர்கனைசேஷனோட கல்ச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா அப்போ காம்படிட்டிவ் அட்வான்டேஜா அது இருக்கும். டிசிஎஸ் இன்னைக்கு இன்கம் டேக்ஸோட எல்லா டீடைல்ஸையும், இப்போ உதாரணமா நீங்க வந்து ஒரு பாஸ்போர்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பாஸ்போர்ட் அப்ளை பண்ற இடத்துல யூஸ் பண்ண அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே, பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருக்க வேலை பார்க்கறவங்க எல்லாருமே டிசிஎஸ் எம்ப்ளாயிஸ். டிசிஎஸ்ல வேலை பார்க்கறவங்க தான் பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருப்பாங்க. பாஸ்போர்ட் ஆபீஸோட இன்சார்ஜஸ் 2 பேர் இல்ல 3 பேர் தான் அந்த பில்டிங்ல இருப்பாங்க. அந்த பில்டிங்ல இருக்க ஒட்டுமொத்த ஆட்களும் டிசிஎஸ் அப்பாயின்ட் பண்ண ஆட்கள். அப்போ இங்க என்ன ஆகுது, ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்றது அந்த ஆர்கனைசேஷனுக்கு கிடைக்குது. அப்போ எந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர் நல்லா இருக்கோ அவங்க ஈஸியா காம்படிஷன்ல இருந்து வெளியில வந்து அவங்க தனிப்பட்ட முறையில தெரிய முடியும். ஸோ எத்திக்கல் பிஹேவியர் இன் பிசினஸ், எத்திக்ஸ் அப்படின்ற விஷயம். ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எத்திக்கல் பிஹேவியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ இந்த வேல்யூஸையும் எத்திக்ஸையும் பிசினஸ் ஆபரேஷன்ஸ்ல கொண்டு வரணும். அப்போ லீடர்ஷிப் அப்படின்றது இந்த எத்திக்ஸ் அப்படின்றத அந்த கல்ச்சர்ல கொண்டு வரதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் யார் எடுப்பாங்க, லீடர் எடுப்பாங்க. அப்ப அந்த லீடர் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப நேர்மையா இருக்கிறதுனால, அது எத்திக்ஸோட இருந்ததுன்னா
வேற யாருமே அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அப்போ எத்திக்கல் கல்ச்சர் வரணும்னா அங்க லீடர் அப்படின்றவங்க தெளிவா இருக்கணும். அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் தான் எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுனால ஒரு நல்ல லீடர் எடுக்க வேண்டிய முடிவுகளை எப்படி எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்திக்ஸோட எடுக்கணும் அப்படின்றாங்க. ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்கணும். சில இடங்கள் இருக்கு, என்ன பண்ணுவாங்க, வேலை செய்யறவனுக்கு வேலையை கொடுப்பாங்க, வேலை செய்யாதவனுக்கு சம்பளத்தை கொடுப்பாங்க. இந்த மாதிரியான சில ஆர்கனைசேஷன்ஸ் உண்டு. அப்ப அங்க எத்திக்ஸ் இருக்கானா? இருக்காது. அப்போ எத்திக்ஸ்ங்கிறது எப்படி இருக்கணும்? யார் ஒர்க் பண்றாங்கன்றத மானிட்டர் பண்ணி, யார் உண்மையிலேயே கம்பெனிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றத மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு உண்டான ரிவார்ட்ஸை கொடுக்கணும். இதான் எத்திக்கல் கல்ச்சர் அப்படின்றது. ஸோ இப்போ கார்பரேட் கவர்னன்ஸ். ஸோ கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்றத பத்தி புரிஞ்சுக்கணும்னா நம்ம இங்க டாடா குரூப்போட கார்பரேட் கவர்னன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஹைலி டிரான்ஸ்பரண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரே கம்பெனின்னா டாடா குரூப். ஸோ டாடா குரூப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா அக்கௌண்ட்ஸும் ரொம்ப ப்ராப்பரான டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். அக்கௌண்டபிலிட்டினா ஒரு வேலையை யார் செய்யணும்னு அந்த வேலையை அவங்க கிட்ட அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த வேலை நடக்கலைன்னா யாரை கேட்கணுன்றது தெரியும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ், கம்யூனிட்டி, இவங்க எல்லாத்தோட டெசிஷன்ஸையுமே கேட்பாங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாத்தோட இன்புட்டையும் கேட்பாங்க. அப்போ இந்த இடத்துல சஸ்டைனபிலிட்டி, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு பேரு தான் என்னது, கார்பரேட் கவர்னன்ஸ். அப்போ கார்பரேட் கவர்னன்ஸ் ரெஃபர்ஸ் டு த சிஸ்டம் ஆஃப் ரூல்ஸ், practice, process by which an organization is directed and controlled. ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் டாடா குரூப்போட எக்ஸாம்பிள் நம்ம சொல்றதுக்கு உண்டான காரணம், இந்தியாவில் இருக்கிறதுலேயே ஹைலி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் எத்திக்ஸோட இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் அது டாடா. இப்போ அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சா இந்த கார்பரேட் கவர்னன்ஸ்னு சொன்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும் அப்படின்றதுக்காக தான். அப்போ ஒரு எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் அப்படின்றது இருந்தது அப்படின்னா கோல்ஸை எத்திக்கலா, லீகலா, ப்ராப்பரா ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்டோட நம்ம நல்லா அவங்களோட ஒத்துழைப்போட அதை அச்சீவ் பண்ணிட முடியும். பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்றது, அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் பண்றது, ஒரு ஆர்கனைசேஷன்ல அதோட வேல்யூஸ் குறையாம பாத்துக்கிறது, இதுதான் கார்பரேட் கவர்னன்ஸ். பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய இந்த யூனிட்ல இருந்து கேட்கலாம் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டினா இதை நீங்க பார்க்கலாம். பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு. ஸோ பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு அப்படின்றது என்னன்னா, இப்போ உங்களோட ஒரு 1 மந்த் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட இப்போ உங்களோட 1 மந்த் பர்ஃபார்மன்ஸை நான் ஒரு ரிப்போர்ட்டா ரெடி பண்றேன்னு வைங்க. 4 சப்ஜெக்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் உங்களோட டோட்டல் எக்ஸாம்ஸ் எவ்வளவு கண்டக்டடு, டோட்டல் மார்க் எவ்வளவு கண்டக்டடு, எவ்வளவு மார்க் நீங்க எடுத்திருக்கீங்க, என்ன ரேங்க்ல இருக்கீங்க. அப்போ இந்த 1 மந்தோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டா இதை நான் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட நான் காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்த உடனே புரியும் இல்லையா? ஓ, இந்த இடத்துல நம்ம வீக்கா இருக்கும், இந்த இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு தெரியும் இல்லையா? இதையே பிசினஸ்ல பண்ணா இதுக்கு பேரு பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு ஃப்ரேம் ஒர்க். Balanced scorecard is a tool used to align an organization performance with measures with its strategic goals. அவங்களோட டார்கெட் என்னவோ அந்த டார்கெட்டை ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் கூட கம்பேர் பண்றது. நீங்க 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, எடுத்தது எவ்வளோ, ஆக்சுவலையும் பிளான்டையும் கம்பேர் பண்றோம் இல்லையா, கோலையும் ஆக்சுவலையும் கம்பேர் பண்றோம் இல்லையா, இதுதான் பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு சிஸ்டம். ஒரு ஆர்கனைசேஷனோட பர்ஃபார்மன்ஸையும் ஆர்கனைசேஷனோட கோலையும் கம்பேர் பண்ணா அதுக்கு பேர் பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு. அப்ப என்ன பண்றாங்க, அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி அவங்க அனலைஸ் பண்றது, ஒரு 4 ஹெட்டா பிரிச்சுக்கிறாங்க. ஃபினான்ஷியல், கஸ்டமர், இன்டர்னல் ப்ராசஸ், லேர்னிங் அண்ட் க்ரோத் அப்படின்னு 4 விஷயமா பிரிச்சுக்கிறாங்க.
இப்போ இந்த 4 விஷயத்துக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸையும் டார்கெட்டையும் கம்பேர் பண்றாங்க. இப்ப இந்த இடத்துல அதை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஒரே ஒரு இமேஜ்ல அந்த ஆர்கனைசேஷனோட பிரசன்ட் கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கிரியேட் பண்ண ஒரு சிஸ்டம் தான் பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு. இங்க பாருங்க, ஃபினான்சியல், கஸ்டமர், ப்ராசஸ், பீப்புள் அப்படின்னு இங்க பேலன்ஸ் ஸ்கோர் கார்டுன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்போ இங்க அந்த டார்கெட் அப்படின்றது ஒவ்வொன்றுலயும் இருக்கும். ஃபினான்சியல்ல, கஸ்டமர்ல, ப்ராசஸ்ல, பீப்புள்ல ஒரு டார்கெட் இருக்கும். அப்ப அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்களா இல்லையா, அந்த கலர்ஸ் பார்த்தோன்னே நமக்கு தெரியுதா? கிரீன்ல இருக்கிறதெல்லாம் அச்சீவ் ஆயிடுச்சு. இந்த எல்லோல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்ட வந்திருக்கிறாங்க, மிஸ் ஆயிருக்கு. கிட்ட வந்து ஸ்லைட்டா மிஸ் ஆயிருக்கு. அந்த ரெட்ல இருக்கிறதெல்லாம் அச்சீவ் பண்ணல, நம்ம பிக்ஸ் பண்ணது ஒண்ணு வந்தது ஒண்ணா இருக்கு. அப்போ இத பார்த்த உடனே ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு. அப்போ பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டுன்றது கம்பெனியோட ஒட்டுமொத்த ஆக்டிவிட்டிஸை 4 ஹெட்டா பிரிச்சுக்கிறாங்க. ஃபினான்சியல், கஸ்டமர், இன்டர்னல் ப்ராசஸ், லேர்னிங் அண்ட் க்ரோத்னு சொல்லிட்டு இத அழகா ஒரு டயக்ராமா ப்ரெசென்ட் பண்றாங்க, ஒரு டேபிளா ப்ரெசென்ட் பண்றாங்க. பார்த்த உடனே அவங்களோட சுச்சுவேஷன் அவங்களால தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்களா இல்லையா, எந்த இடத்துல அந்த கம்பெனி வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலா பண்றாங்க. ஓகே, ரைட். ஸோ இதோட இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ன்ற சப்ஜெக்ட் இதோட முடிவுக்கு வருது. மறுபடியும் வேற ஒரு சப்ஜெக்டோட திரும்ப நம்ம மீட் பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ சார்.